தனு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சேஃபா வீட்டுக்கு வர்றது இந்த லேடி ஹிட்லருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. ஐ மீன், அவளுக்கு வயித்தறிச்சலா இருக்கு போல. எனக்கு கூட அப்படிதான் தோணுது அபி. ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தான் நானே இவ்வளவு தூரம் இறங்கி வந்தேன். சொல்ல நினைச்சதை புரியுற மாதிரி சொல்லு. இது சம்பந்தமா நான் டீட்டெயிலா ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சாரி, நான் எதுவும் சொல்ல போறதில்ல. எனக்கு தனுவை பத்தியோ அவ குழந்தைய பத்தியோ எந்த கவலையும் இல்லை. எனக்கு லாபம் தரக்கூடிய விஷயத்தை பத்தி மட்டும்தான் நான் கவலைப்படுவேன். இஸ் இட்? அப்படி நீ சொல்றது உண்மையா இருந்தா தனுவை கூட்டிட்டு நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போன? சிம்பிள். தனுவை சாக்கா வச்சு நீங்க வேலை செய்யாம இருக்க கூடாதுல, அதுக்குதான். ஏற்கனவே ஒரு சாங்க கம்போஸ் பண்ணிட்டீங்க, கூடிய சீக்கிரமே இன்னொரு சாங்கையும் கம்போஸ் பண்ணிட்டீங்கன்னா என் லாஸ் நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க என் வாழ்க்கையே ததுங்கினத்தம் போடுது. இந்த நேரத்துல நான் பாடணுமா? தனுவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாம உன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தியே பேசுற? அது என்ன ஏன் தப்பா? கண்ணை மூடிட்டு உங்க தங்கையை நம்புங்கன்னு நானும் அவங்க கிட்ட சொன்னேன். தப்பா நாளை நம்பினா இப்படிதான் முதுகுல குத்துவாங்க. நீங்க போங்க, நானே வண்டி ஓடிட்டு வந்துடுறேன். என்னாச்சு உனக்கு? எதை பத்தி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? மனசுக்கு கஷ்டமா இருக்கு பிரபா. என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல ஆலியா, அப்புறம் தனு, ரெண்டு பேருமே கடைசி நேரத்துல எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. தனுவோட ரூம்ல ஸ்கிரீனுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் தான் குழந்தைக்கு உண்மையான அப்பாவா இருக்கணும். ஆனா அவன் நம்ம கண்ணு முன்னாடியே எப்படி தப்பிச்சான்னு தெரியல. அதே மாதிரி ஆலியாவுக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்கன்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அக்காவை பத்தி நினைச்சாலே எனக்கு அப்படியே ஐ மீன் பாவம், அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மு, நீ இப்போ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க. காலம் கூடி வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. நம்ம விஷயத்தை எடுத்துக்குவேன். நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்திருப்போம், எவ்வளவு தடங்கல்களை தாண்டி வந்திருக்கோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும். எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துருச்சு அண்ட் we are happy. எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது. ஆனா நீ பொறுமையா இருக்கணும். அண்ட் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, நிச்சயமா நமக்கு நல்லதுதான் நடக்கும். ஜஸ்ட் பி பாசிட்டிவ், ஓகே? என்ன போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, உன் மூட எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஐ திங்க் யூ நீட் a hug. எனக்கு ஆறுதல் சொல்ல நீ இருக்க பிரபா. ஆனா பாவம் அக்கா, அவளுக்கு ஆறுதல் சொல்ல அங்க யாரு இருக்காங்க? ஆலியா ஒன்னும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அவளோட அலட்சியம் தான். யாருக்கு தெரியும்? ஏதோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, சாரி gonna be wifeல, இவ மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவளும் உங்களை சீட் பண்றாளோன்னு எனக்கு தோணுது. How dare you? என்ன தைரியம் இருந்தா நான் அபியா சீட் பண்றேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவேன்? பண்றாளோன்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். ஆனா இப்ப நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா உண்மையிலேயே சீட் பண்ற போல இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப். நீ இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி எல்லாம் பேசினா அபிக்கும் எனக்கும் சண்டை வரும் தானே? பாரா, உங்க காதல் அவ்வளவு வீக்காவா இருக்கு. உன்னை பத்தி நான் இவர்கிட்ட தப்பா சொன்னா உடனே இவருக்கு உன் மேல சந்தேகம் வந்துருமா? இத பாரு, ஓவரா பேசுற. இதோட உன் பேச்சை நிறுத்திக்கோ, இல்லன்னா நான் இவ்வளவு கோவம் வருது. உண்மையை சொன்னா கோவம் வருங்கிறது கரெக்டா தான் இருக்கு. எங்க பாருங்க, இது உங்க சோஷியல் மீடியா பர்சனல் அக்கவுண்ட். இதுல தனுவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அப்டேட் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்லோட் ஆயிடுச்சு. இது தனுவை தவிர வேற யார் செஞ்சிருக்க முடியும்? இவதான் பப்ளிசிட்டிக்கு அலைவா. இதுல கமெண்ட்ஸ் வர. இந்த கமெண்ட்ஸ் பாருங்க. ஐ லவ் யூ தனு, கெட் வெல் சூன் தனு. அப்புறம் இத பாருங்க, மேரி மீ, உன் குழந்தைக்கு அப்பாவா இருக்க நான் தயாரா இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. என் பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரடி? தனு, தனு அவளை விடு. தனு வேண்டாம்னு சொல்றல, அவளை விடு. இவ என்ன பத்தி தப்பா பேசிட்டே இவள தனு சொன்னா கேளு தனு. Stop it. Just leave her. Have you lost your mind தனு? Grow up தனு. மத்தவங்க போட்ட கமெண்ட்ஸ் தான் அவ படிக்கிறா. அவளோட சொந்த கமெண்ட் இல்லையே. எனக்கும் தான் எத்தனையோ பொண்ணுங்க லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. அதுக்காக நான் தப்பானவன் அர்த்தமா? It doesn't mean that. So relax. I'm sorry அபி. என்னால நம்ம குழந்தைய பத்தி இவ பேசினது தான் தாங்கிக்கவே முடியல. அதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கைய வச்சிருப்பேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மேடம், அவதான் சாரி சொல்லிட்டால. சாரி மை ஃபுட். நீங்க வேணா அவ வார்த்தைக்கு மயங்கலாம், ஆனா நான் மயங்க மாட்டேன். இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏன் நான் சொல்லக்கூடாதா? இவளெல்லாம் போய் நம்புறீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? இவ ஒன்னா நம்பர் டிராமா குயின். இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நிக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ என் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு தெம்பா இருக்கா. நான் யார் சொல்றதையும் கேட்க தயாரா இல்ல. Both you guys. Enough. இதுக்கு மேல உங்க ரெண்டு பேர்ல யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் வண்டி எடுத்துட்டு போய் நேரா எங்கேயாவது மோதிடுவேன். கார்ல சைலண்டா உட்கார்ந்து வரீங்களா, இல்ல எங்கேயாவது போய் இடிச்சிட்டுமா? என்ன இன்னும் இவங்களை ஆளை காணோம்? அங்க எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதே. எதுவா இருந்தாலும் பிரக்யாவை போன் பண்ண சொன்ன, இது வரைக்கும் பண்ணலையே. அக்கா,
வர வர உங்க நடத்தைய புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. ஏன்? நான் அப்பவே உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப என்னடான்னு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நிஜமாவே புரியலக்கா. இந்து, நீ என்ன மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுற? அதோ அவங்களே வந்துட்டாங்க. வந்துட்டீங்களாப்பா? எங்க காணோன்னு மனசு ஒரு மாதிரியா இருந்தது. ஆமாடி தனு, உனக்கு ஒண்ணும் இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? குழந்தைக்கு ஒன்றும் ஆகல இல்லம்மா? நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை பாட்டி. தனுவும் குழந்தையும் சேஃபா இருக்காங்க. இங்க பாருமா தனு, நீ உன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. இந்து, நீ தனுவை அவ ரூமுக்கு கூட்டிட்டு போ. இங்க பாருமா, நீ பெட்டை விட்டு கீழே இறங்கவே கூடாது. நல்லா ஓய்வு எடுக்கணும். இப்ப உனக்கு அதான் முக்கியம். பார்த்து மெதுவா கூட்டிட்டு போ இந்து. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் பாட்டி. தனு, நீ வந்துட்டியா? வா உட்கார். இப்ப எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா தனு? பெட்டர். தனு, ஐம் சோ சாரி ஸ்வீட் ஹார்ட். நான் வேணும்னே உன்னை தள்ளி விட்டு ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. நான் அப்ப இருந்த டென்ஷன்ல நான் உன்னை என்ன பண்ண என்ன பேசின எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை தனு. என்னை மன்னிச்சிடு தனு. ஐம் ரியலி சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இட்ஸ் ஓகே ஆலியா. நடந்த தப்புக்கு நான் உன்னை மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன். சரி, அந்த அந்த நிக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானா? அவன் பேரை கூட என்கிட்ட நீ சொல்லாத. வர ஆத்திரத்துக்கு அவனுக்கு கொலை பண்ணிடலாம் போல இருக்கு. கொஞ்சம் இருந்தா நான் அவனால மாட்டியிருப்பேன். அவன் உன் கூட இருக்கும்போது யாராவது பார்த்துட்டாங்களா? பார்க்காம எப்படி? ஹபி பார்த்துட்டான். நீ என்ன சொல்ற? ஓ காட், அண்ணாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? என்ன பண்றது? எந்த உண்மையை பத்தி பேச? என்ன மறைக்க நினைக்கிறீங்க? ஒழுங்கா நீங்களே சொல்லிடுங்க. மூணாவது மனுஷன் மூலமா தெரிஞ்சது உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். நான் உங்களை தான் கேட்கிறேன். சாரி அபி, அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். பட் இதுக்கு மேலேயும் அதை உங்ககிட்ட மறைக்க வேணான்னு தான் தோணுது. டாக்டர் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு கீழே விழுந்ததுல தலையில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸ்ரேவையும் எம்ஆர்ஐ ஸ்கேனையும் சீனியர் டாக்டருக்கு அனுப்புனாங்க. அவங்க ரிப்போர்ட்ல எனக்கு இன்டர்னலாக அடிபட்டிருக்கிறதுனால அடிக்கடி நான் பிளாங்க் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பப்போ நான் அப்செட் ஆயிடுவேனா, கோவமும் அதிகமாக வருமா, சில நேரம் வயலண்ட் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. ஐ திங்க் அந்த ரீசன்னால தான் நான் கார்ல பிரக்யா கிட்ட அவ்வளோ வயலண்டா நடந்திருக்கேன். எனக்கு புரியுது அபி, நீ என்ன திட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்க. அந்த உரிமை உனக்கு இருக்கு. பட் நான் உங்ககிட்ட போய் சொல்லவே மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது எனக்கு ஸ்லைட்டா பெயின் இருந்தது. ஆனா பிரக்யா பேசின பேச்சுக்கு அவ மேல இருந்த கோவத்துல அந்த பெயின் எனக்கு பெருசா தெரியல. அபி, ஐம் சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. நான் உன்னை திட்டத்துக்காக வரல தனு. யூ see, நீ தேவையில்லாம பிரக்யா கிட்ட எதுவும் வச்சுக்காத. அவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. அதையும் மீறி அவ ஏதாவது சொன்னானா என் கிட்ட சொல்லு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தனும், இந்த குழந்தை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அப்பனா நீயும் தான். அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? எப்படி? கம்மியா ஏதாவது பண்ணி அண்ணாவை கவுத்துடுறான் இந்த தனு. எப்படி அடிபட்டிருக்கு? ரொம்ப வலிக்குதாப்பா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மு தான். என்ன? நான் என்னமா பண்ண? நல்லா இருக்கே. எங்க எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு அம்முதான் காரணம்னு சொல்லுவீங்களா? This is not fair. உங்களுக்கு தெரியாதுமா, பிரபா உங்ககிட்ட போய் சொல்றான். உங்ககிட்ட இருந்து மறைக்கிறான். இவனை கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணிருப்பான், அவ கைய உடைச்சிருப்பான். ஐயோ ஆண்டி, அவ போய் சொல்றா. உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. நான் இது வரைக்கும் இந்த பொண்ணையாவது தப்பான கண்ணோட்டத்துல பாத்திருக்கேன். நான் சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு அடிபட்டதுக்கு காரணமே இவதான். என் கையை கதவுல வச்சு இடிச்சிட்டா. என்ன அம்மு? நீங்க இவ சொல்றத உண்மைன்னு நம்பி என்னைய கேள்வி கேக்குறீங்களம்மா? பின்ன கேட்காம பிரபா என்ன பொய்யா சொல்றான்? எனக்கு தெரியும், பிரபா பொய்யே சொல்ல மாட்டான். கண்டிப்பா நீதான் ஏதோ பண்ணிருக்க. ஆமா ஆமா, நான் தான் அடிச்சு நான் தான் கைய உடைச்சேன். வெரி குட், இப்போவாது ஒத்துக்கிட்டியே. சரிம்மா,
நான் அடிச்சேன்னு சொல்றான்ல, ஏன் அடிச்சேன்னு சொல்லுங்க. சொல்லுப்பா, இவ எதுக்காக அப்படி பண்ணா? ஆண்டி அது வந்து ஐஸ்கிரீம் காக்க. உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரின்னு தெரியும்ல. ஐஸ்கிரீம் கேட்டா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு போய் கையை உடைச்சிட்டா. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலனா நீ அவர் கையை உடைச்சிருக்க? ஐயோ ஆண்டி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுவே நான் லஞ்சோ டின்னரோ வாங்கி தர முடியாதுன்னு சொல்லியிருந்தா என் கையை காலு மூஞ்சி முகர எல்லாத்தையும் பெற்றிருப்பா. அந்த அளவுக்கு பயங்கரமானவ. அப்படியா? சொல்லிட்டல, அப்ப இப்பவே உன்னோட கையை காலு முகம் எல்லாத்தையும் பாருங்க உங்க முன்னாடி எப்படி எல்லாம் பண்றா பாருங்க. உன்னை தொலைச்சிருவேன். ஏன் முன்னாடியே இந்த பாடு படுத்துறேன்னா நான் இல்லாதப்ப நீ என்னெல்லாம் பண்ணிருப்பேன்? அம்மா இந்தப்பா தம்பி, சூடா இருக்கு, இது அப்படியே குடிச்சிருங்க. என்னது இது? பால்ல மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இத சாப்பிட்டா வலியெல்லாம் பறந்தே போயிடும். 2 நிமிஷத்துல வித்தியாசம் தெரிஞ்சிடும். இந்தாங்க குடிங்க. இல்ல எனக்கு இந்த பால்லாம் வேண்டாம். இது தானா சரியா போயிடும். வேண்டாம். ஜானகி சொல்றத கேளுப்பா. அந்த பாலை மட்டும் குடிச்சேன்னா உன் கை வலியும் உடனே குறைஞ்சிடும், அடிப்பட்ட இடமும் சீக்கிரமா சரியாயிடும். என்கிட்ட கொடுங்க, நான் உன்னை குடிக்க வைக்கிறேன். மாமா குடிக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும் பிரபா, உன் கையில பலமா அடிபட்டிருக்கு, வலி தாங்க முடியலன்னு சொல்ற. அப்புறம் எப்படி வீட்டுக்கு திரும்ப வந்தீங்க? என்னோட கார்ல தான். ஆனா காரை யார் ஓட்டிக்கிட்டு வந்தது? அது ஆண்டி, காரை அம்மு தான் ஓட்டிட்டு வந்தா. நான் பக்கத்துல உட்கார்ந்து வந்தேன், அவ்வளவுதான். அம்மு, நான் உன்னை கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்புறம் எப்படி நீ கார் ஓட்டிட்டு வரலாம்? அம்மா மெதுவா தாமா ஓட்டிட்டு வந்தேன். மெதுவா ஓட்டினியோ இல்ல வேகமா ஓட்டினியோ அது எனக்கு தேவையில்லை. நான் எப்ப உன்னை கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், நீ காரை தொட்டே இருக்க கூடாது. அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? போன தடவை நீ ஓட்டும் போது எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா ப்ளீஸ் அழாத. இனிமே நான் காரே ஓட்ட மாட்டேன், ஓகே? என்னம்மா நீயே யோசிச்சு பாரு. பிரபா கையில இவ்ளோ பலமா அடிபட்டிருக்கு. இந்த கையோட அவனால எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அப்ப கூட நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா இவன் தான் என்ன ஓட்டணும்னு கட்டாயப்படுத்தினான். என்ன பிரபா? ஆமா ஆண்டி, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஓட்ட சொன்னேன். புரியுதுப்பா, உன்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இந்த கையை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி போக முடியும்? நான் சொல்றத கேளுப்பா. பேசாம இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிடு. முதல்ல நீ இந்த மஞ்சப்பொடி போட்ட பாலை குடிச்சிரு. நான் இன்னொரு டம்ளரும் கொண்டு வரேன். இத குடிச்சா நல்லா தூக்கம் வரும். தூங்கிட்டு நாளைக்கு உன் வீட்டுக்கு போய்க்கலாம், சரியாப்பா? நான் போய் நிறைய மஞ்சப்பொடி போட்டு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாமா. சரி மாமு, 2 கிளாஸே போட்டு கொண்டு வரேன். ஆனா நீ தான் அவரை குடிக்க வைக்கணும், புரியுதா? சரிம்மா. நீ வா ஜானகி. இந்தாங்க மாப்ள சார். How dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அபியை சீட் பண்றேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவேன்? பண்றாளோன்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். ஆனா நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா உண்மையிலேயே சீட் பண்ற போல இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரடி? தனுவை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அவ டோட்டலா அப்செட் ஆனா நிச்சயம் ஏதாவது தப்பு பண்ணுவா. அப்ப இவர்கிட்ட அவளை தானா மாட்டிக்குவா. யார் சொல்றதையும் கேட்க நான் தயாரா இல்ல. both you guys enough. இதுக்கு மேல உங்க 2 பேர்ல யாராவது பேசுனீங்க, நேரா கொண்டு போய் வண்டி எங்கேயாவது இடிச்சிருவேன். ஆனா பாவம், அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலே அவரால் தாங்கிக்க முடியல. அவர் சோகமா இருக்கிறத பார்த்தாலே அவரை கட்டி பிடிச்சி ஆறுதலா இருக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. அவர் ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. மேலும் அவரை காயப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க கூடாது. Don't ever touch it. அந்த கேவலமான கண்ணாடி எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் என் போன் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். கேவலமான வாயில இருந்து கேவலமான வார்த்தைங்க தான் வரும். ஐ எம் சாரி. எதுக்கு? கார்ல வரும்போது நான் தனுவை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஏன்னா அது உங்க பர்சனல் மேட்டர். நான் இன்டர்ஃபியர் ஆயிருக்க கூடாது. எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஸ்டைல், ஆட்டிடியூட். ஆனா சாரி சொல்ல மட்டும் கத்துக்கல. நாம உள்ளத்தால உண்மையா ஃபீல் பண்ணாத வரைக்கும் சாரிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ யாருக்கு சாரி சொல்றியோ அவங்களும் நீ மனசால தான் சொல்றேன்னு ஃபீல் பண்ணணும். எங்களால உன் மனசுக்குள்ள இறங்கி போய் பார்க்க முடியுமா நீ ஃபீல் பண்றியா இல்லையான்னு.
உன் ஃபீலிங்ஸ் முகத்துல தெரியணும். சாரி. தட்ஸ் பெட்டர். எனக்கு தெரியாம தான் கேட்குறேன் பிரக்யா, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலைகளை பண்ற? எதுக்கு அடிக்கடி சாரி கேட்குற? ஒரு பக்கம் எல்லார் உள்ளத்தையும் காயப்படுத்திட்டு உதட்டால வெறும் சாரி சொன்னா அந்த சாரிக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அதனால உன் சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டில போடு. டேய், சார் இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல சார். அன்னைக்கு நடந்ததுக்கு தான் நீங்க என்ன ஏற்கனவே பழி வாங்கிட்டீங்களே. நான் உங்ககிட்ட இருந்து காசு அடிச்சேன், உங்க செக்ரட்டரி என்கிட்ட இருந்து காசு அடிச்சிட்டா. அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. பை பை சார், டேக் கேர். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அக்கா மேல கை வச்சிருப்ப. இதுவே எங்க ஊரா இருந்தா உன் கையை வெட்டி இருப்ப. உனக்கு தாடி வச்ச அண்ணன் இருக்கானா? அண்ணனா? அப்படிலாம் யாருமே இல்லையே சார். நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். எங்க குடும்பத்திலே யாருக்குமே மீச தாடியே கிடையாது சார். அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. கவிதா, எஸ் சார். இவனை இப்படியே லாக் பண்ணி கண்டிப்பா. நான் இப்போ வந்துடுறேன். சார் எதுக்காக என்ன பிடிச்சு வைக்க சொன்னாரு? இப்ப என்ன பண்ண போறாரு? எனக்கு என்ன தெரியும்? சார் லவ் சர்ப்ரைசஸ். அக்கா எங்க போனாங்களோ தெரியலையே. கவி. எஸ் சார். இதெல்லாம் என்ன சார்? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் தாடி மீசாய். இத ஒட்டி காமிடா. இல்ல சார் வேண்டாம். எனக்கு தாடி மீசெல்லாம் நல்லா இருக்காது. அதனால தானே டெய்லி நான் க்ளீன் ஷேவ் பண்றேன். ஆனா இப்போ உனக்கு இந்த தாடி மீசை ஒட்டினாதான் எனக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனா ஆனா ஏன் சார்? இப்போ நீயா ஒட்டிக்கிறியா இல்ல ஓங்கி உனக்கு இங்க கொடுக்குவா? பாருங்க சார், என்ன தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க. நான் எதுக்கு உங்க பேச்சு கேட்கணும்? நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அக்கா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். நீ இதுக்கு ஒத்துக்கலனா அப்புறம் ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்யுங்க, நான் கேட்க மாட்டேன். கவி லாக் பண்ணு. கேட்ச் ஹிம் கவி பேபி. விடாத, புடி புடி அவனை. இங்க என்ன நடக்குது? அக்கா வந்துட்டாளா? அக்கா அக்கா காப்பாத்துங்க. யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? எதுக்கு ஓடுற? புடிச்சிட்ட. கை எடுக்கறியா? சு. நீ எதுக்கு ஓடுற? என்ன நான் காப்பாத்துக்க. அக்கா அபி சார் வந்து என்ன கட்டாயப்படுத்தி என்ன பண்றாரு? தாடி மீசையை ஒட்டிக்க சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ண? ரொம்ப நடிக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன மறைக்கிறீங்க? உங்க கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த கையில ஒண்ணுமே இல்ல. எம்டி ஹேண்ட்ஸ். என்னது அது? எது? அதான் உங்க காலுக்கு பின்னாடி இருக்கே. பின்னாடி என்ன இருக்கு? இததான் கேட்டேன். எடுத்தது நீதானே, என்ன நீயே சொல்லு. நீங்க கீழே போட்டது தான் நான் கையில எடுத்தேன். அதுவா இது? அது கவிதா. அது சரி எந்த? என்ன கவிதா, மறந்துட்டியா? நீ காலையில அதோட விளைவு தான் இது. ஆமா என்னதான்? உன்னோடது தானே? இத ஒட்டி காட்டு. ஒட்டி காட்டணுமா? இத ஒட்டிக்கிட்டா நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்க்கணும். ஒட்டிக்கோ. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. Of course you should. உன்னை பார்த்தா அப்படியே அந்த சர்தார்ஜி மாதிரியே இருக்க. அன்னைக்கு ஹோட்டல்ல ரோஹித், நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொன்னனே, அது என்னாச்சு? அதெல்லாம் அப்பவே முடிச்சிட்டேங்க. வாங்க நான் காட்டுறேன். இதோ வரேன். ஏய் இரு அப்படியே இரு. வெயிட். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. யாரா இருக்கும்?